இங்கே பாரு, இங்கே பாரியா, என்ன பாரியா, டிவா நீ தான் வீர தீர சாகசம் புரிஞ்ச ஒன்று. இதில் தான் ஏறணும். கடினமான பாதைகளை சந்திக்க தயாராகிட்டார் சார். இதை கூட்டி போக முடியாது சார். பாதையை தேடாது, பாதையை உருவாக்கணும் யாரோ சொன்னாங்க சார், யாருன்னு தெரியல. அது மேலே போய் போக முடியுமா? அது போய் போக முடியுமா? இங்கே வந்து என்ன படி இருக்கு, படி மாதிரி இருக்கு, இறக்கலாம் சார். குளத்து கரை. இருக்கு சார். வழி இல்லாட்டாலும் இந்த குகையில எடுக்கலாம். இங்க வந்து கை கூட நானே வந்துட்டேன். அவ்வளோதான், சூப்பர் வந்தாச்சு. ஆனால் அங்கே இருக்கு கோயில். ஆனால் இது இங்கேருந்து எப்படி போகிறது? இந்த இருக்குல்ல சார், தடமா அழகா இருக்கா. சரி, இதெல்லாம் இப்படி வந்துருயா? சாமனார் படுகைலாம் இருக்கு பாரியா? அதான் சார், அங்கே போகிறேன். பார்த்து வா. அப்படியே போ வந்து தெரியாது. லைட்டாக தெரியுது.
ஐயோ பார்த்து வாயா. கோயிலில் தான் நிற்கிறோம். ஓகேவா? இதா இப்போ நம்ம வந்து சமணர் படுகையில் இருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னா தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி ஊரில் இருக்கக்கூடிய அந்த வீரசிகாமணி குடைவரை கோயிலில் மேலே இருக்குது. இது வந்து சமணர் படுகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சமண மதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து தீர்த்தங்கரர்கள் மொத்தம் 24 பேர் வந்து இருக்கிறாங்க. தீர்த்தங்கரர்கள் வந்து என்ன அப்படின்னா சமண மதத்தை பரப்புவதற்காக தோன்றியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 24 தீர்த்தங்கரர்கள். பக்தி இலக்கியங்களில் அதாவது சமண இலக்கியங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா இது சமண மதத்தை தோற்றுவித்தவர் ஆதிநாதர் என்று சொல்லப்படக்கூடிய ரிஷபதேவர் அப்படின்னு வந்து சொல்லுது. ஆனால் வந்து வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 24 தீர்த்தங்கரில் வந்து 23வது தீர்த்தங்கரர் என்று சொல்லப்படக்கூடிய பார்ஸ்வநாதர் தான் சமண மதத்தை தோற்றுவித்தார். மகாவீரர் அதை வந்து பரவ செய்தார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா 1வது தீர்த்தங்கரர் ஆதிநாதர் என்று சொல்லப்படக்கூடிய ரிஷபதேவர், 22 நேமிநாதர், 23 பார்ஸ்வநாதர், 24 மகாவீரர். இந்த 22 தீர்த்தங்கரர்களுடைய உயரம் எடை அப்படிலாம் பார்க்கும்போது மிக உயர்ந்த நிலையில் இருக்கும். நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவில் வந்து கற்பனை கெட்டாத அளவில் இருக்கின்ற காரணத்தால் பார்ஸ்வநாதரும் மகாவீரரும் மனித பிறவி எடுத்து வந்து இருக்காங்க. அவர்கள் வந்து மனிதர்கள் எந்த உயரம் இடையில இருப்பாங்களோ அந்த நிலையில் இருப்பாங்கன்ற காரணத்தால் அவங்க அது மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா வரலாற்று ஆசிரியர்களுக்கும் சமண மதத்தை சார்ந்தவர்களுக்கும் வேறுபாடு இருக்குது. அந்த சமண மதத்தை தோற்றுவித்ததர் யார் என்று. ஸோ அது எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து அது பிரச்சனை இல்லை. சமண மதத்தை துறவிகள் அதாவது சமண மதத்தை சார்ந்தவர்கள் வந்து தங்கி இருந்து சமண மதத்தை பரப்பிய இடமான இந்த சமணர் கற்படுகையில் நம்ம இப்போ வந்து இருக்கிறோம். ஒரு வரலாற்று நிகழ்வை வந்து இப்போ வந்து இன்ஃபினிட்டி டிவிக்காக நம்ம மரணத்தோடு போராடி உண்மையை தேடிய பயணத்தில் இதை வந்து நம்ம வந்து பதிவு செஞ்சு இருக்கிறோம். இப்போ நம்ம சமண மதம் எடுத்துக்கிட்டோம்னா சில பிரிவுகள், நிறைய பிரிவுகள் இருக்குது. அதில் வந்து திகம்பரர், ஸ்வேதாம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவுகள் இருக்குது. திக் ப்ளஸ் அம்பரம்னா திகம்பரம், அதாவது திக்குன்னா வந்து இதையே, திக்கு அப்படின்னா திசைகள், திசையையே ஆடையாக உடுத்தி கொண்டவர்கள் திகம்பரர். அதாவது அவங்க ஆடை அணியாதவர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸ்வேதம்னா வெந்நீர் ஆடை, ஆடையை உடுத்தி கொண்டவர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ சமண மதத்தை சார்ந்தவர்கள் சமண மதத்தை பரப்புவதற்காக பல்வேறு மலைகள், குகைகள், அதாவது பூமியிலிருந்து மிக உயர்ந்த இடங்களில் யாரும் சென்று அடைய முடியாத இடங்களில் தங்களுக்கான ஒரு குகைகளை அமைத்து கொண்டு வாழ்ந்த இடங்களில் இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இதில் வந்து சமணர்கள் கற்படுகைகள் அவர்கள் இருந்த இடத்திற்கான ஒரு அடையாளம் வீரசிகாமணி மலையின் மேலே இருக்குது. இதை நம்ம வந்து வரலாற்று பதிவு செஞ்சு உங்களுக்காக வந்து ஒளிபரப்பு கொண்டிருக்கிறோம். மரணத்தோடு போராடி பெரிய மலை மேலே ஏறி உங்களுக்காக இந்த இடத்துல இருந்து இப்படி போயிடலாமா? சரி, ஓகே, கரெக்டாக இருக்குது. வா.
இல்லை எடுத்தால் நல்லா இருக்கும்ண்ணா. வரியா பாத்தியா? நல்ல இடம்யா. இதோ இருக்கியா நம்ம சாமி வந்துடுச்சா? வா குளம் நல்ல பெரிய குளம். இதில் கரையை வச்சுட்டேன். ஆனால் பயங்கரமாக ஏறி வந்துருக்குறோம் நம்ம. இந்த சைடு இந்த வர்றது கொஞ்சம் பரவாயில்ல, அந்த சைடு வர்றது தான் கொஞ்சம் கஷ்டம். என்ன அந்த சைடு ரொம்ப ரிஸ்கியாக, இந்த சைடு வர்றதுக்கு நம்ம அப்போ அப்படியே போயிடலாம். அப்போ அந்த குகை மட்டும்தான் நம்ம எடுக்கலை, அதையும் எடுத்துட்டோம். வேறமாக முள் அள்ளி வச்சுருக்காங்க வச்சியில். அது ஏக்கு தெரியுதா சார்? இங்கே நல்லா இருக்குது, தண்ணிலாம் இருக்கியா? சுனை சுனையெல்லாம் இருக்குது.
தான் இருக்கே, வேறு ஒன்றுமே இல்லையே. என்ன கல்வெட்டு இருக்குண்ணா, இது இருக்குண்ணாங்க. ஒரு வேளை அங்கே இருக்கோ. உண்மையை தேடிய பயணத்தில் மரணத்தோடு மோதி பார்த்து வீரசிகாமணி மலை உச்சி வரைக்கும் நம்ம போய் அங்கே மக்கள் ஏற்றி வைத்த அகல் விளக்கு ஏற்றுறாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஃபினிட்டி டிவிக்காக உங்களுக்கு வந்து ஒளிப்பதிவு செய்தவர் அமிர்தராஜ், இதை தொகுப்பு வழங்கியவர் கே பாலகங்காதரன். மரணத்தோடு மோதி பார்த்து உண்மையை தேடிய பயணம் உங்களுக்காக.